நம்ம பார்க்க போற படத்துல தூத்துக்குடி ஹார்பர்ல சட்டத்துக்கு விரோதமா ஒரு கண்டெய்னர் வருதுங்க. அதே ஊர்ல சரவணனும் தான் மகளோட ஒரு மெக்கானிக் கடையில மெக்கானிக்கா வாழ்க்கையை நடத்திட்டு வராரு. அம்மா இல்லாம தான் மகளை பாசமா வளர்த்துட்டு வராரு. அதே நேரத்துல இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரியாவோ அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சரவணனும் ஹார்பர்ல இருக்கிற சால்ட்ன்ற தாதாவோட காரை சர்வீஸ் பண்றதுக்காக அடிக்கடி உள்ள போயிட்டு வரதை இவங்க பாக்குறாங்க. இதனால ஆண்ட்ரியாவோ சரவணனோட மகளை இவங்களையும் மறைச்சு வச்சுட்டு சால்ட் தான் உன் மகளை கடத்தி கண்டெய்னருக்குள்ள வச்சு வெளியே அனுப்ப போறதா போய் சொல்லிடுறாங்க. இதனால சரவணனும் ஆத்தருக்குள்ள நுழைஞ்சு அவங்க ஆளுகளை அடிச்சு போட்டுட்டு கண்டெய்னரை ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள 32 டன் அமோனியம் நைட்ரேட் இருக்கிறது தெரிய வருதுங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் ஆண்ட்ரியாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க செஞ்சது எல்லாமே நம்ம சரவணன் போட்ட பிளான் தான். அதை ஆண்ட்ரியா அப்பா மூலமா நம்ம ஆண்ட்ரியாவை அவர் செய்ய வச்சிருக்காருங்க. இதனால ஆண்ட்ரியாவோ சரவணனை பத்தி டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவர் முன்னாடி ஒரு சீக்ரெட் ஏஜென்சில ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா அந்த ஏஜென்சில இப்ப இவரை தவிர யாருமே உயிரோட இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஏஜென்சில ஒர்க் பண்ண இவரோட ஒய்ஃபை இவரே சுட்டு கொண்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா லீடர் படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.